அந்த காற்றோடைய சுவாசம் இருக்குல்ல, அந்த சுவாசம் வந்து உடம்புக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, காற்று அந்த காற்று வந்து என்ன பண்ணும், பாடியை வந்து லேசாக்குறது நல்லது. அந்த எல்லாமே முக்கியமான ஆசனங்கள். முடியாதவங்க சம்மணம் போட்டு உட்காந்து கூட, இவையெல்லாம் ஆசனங்கள் 100%. எஸ். ஆனால் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் அது முடிக்க. ஒரே போஸ்ட்ல கண்ணை மூடிட்டு தூங்காம படுத்துருக்கணும் 15 நிமிஷத்துக்கு. 15 நிமிஷத்துக்கு ஒரு உறுப்பையும் நம்ம ரீகால் பண்ணணும். ஹாய் சார். ஹாய். வணக்கம் சார். சார், யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஆன்லைனில் கூட யோகா பார்த்துட்டு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கும் வந்து ஆன்லைன் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த டைமில் யோகா பண்ணணும் அண்ட் எவ்வளோ நேரம் யோகா பண்ணணும் சார்? இப்போ பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா. இப்போ ஆக்சுவலாக ஆன்லைன் பண்ணுறாங்க. எவ்வளோ என்ன டைம் அப்படின்னு சொன்னால், அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்லி மார்னிங். அதில் வந்து முகூர்த்த நேரம்னு சொல்கிறாங்க. 4:30 to 6 வரைக்கும் கூட சொல்லலாம். மார்னிங் வந்து 4:30, 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்போ பண்ணும்போது ரொம்ப நல்லது. ஏன் அப்போ பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓசோனுடைய அந்த படலம், அந்த அந்த காற்று வந்து சுவாசிக்கிறதுக்கு நல்லது. இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்களில் சில சடங்குகள் உண்டு. பாட்டெல்லாம் பாடுவாங்க, பஜன்ஸ்லாம் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து கரெக்டாக அந்த காலையில் பொழுதெல்லாம் எழுந்திரிச்சு பண்ணுவாங்க. காலையில் குளிச்சுருவாங்க, 4:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. 5 மணிக்கெலாம் பஜன் பாடிக்கிட்டே வருவாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மயிலாப்பூர்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம். அப்போது இந்த நேரத்தில் அந்த ஓசோனுடைய அந்த முக்கியமான அந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்றோடைய சுவாசம் இருக்குல்ல, அந்த சுவாசம் வந்து உடம்புக்கு நல்லது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மஃப்ளர் போட்டுட்டோ இல்லை நம்ம வந்து அதுக்கான ஜர்க்கின்லாம் போட்டுட்டு போகிறோம். அது ராங். அது ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னா, 3 டேஸ்லேருந்து 5 டேஸ் வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு காஃப் இருக்கும், சம் த்ரோட்டோ இஷ்யூ வரலாம், இதெல்லாம் இருக்கும். பட் அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும் நம்ம பாடி. ஆனால் இது வரைக்கும் அதை பற்றின ரிசர்ச் இருக்குது. கோல்டு ஒத்துக்காதுங்க, ரொம்ப ஹாட் ஒத்துக்காதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாடிக்கு வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு அது ஒத்துக்கும். அப்போது யூஎஸில் இருக்காங்க, இங்கேருந்து ஒருத்தர் சென்னையில் இருக்கிற யூஎஸ் போகிறாருன்னு வச்சுங்க, அந்த கிளைமேட்டுக்கு அவர் மாறிடுறாரு ஒரு 3 to 6 மந்த்ஸில். அப்போ அவர் அங்கே போயிட்டு அதுக்கான இது எடுக்க மாட்டார். அப்போ இங்கே மட்டும் நம்ம ஒரு சில மாதங்கள், அதாவது மார்கழி மாதம் தான் அதிகமாக இருக்க போகுது. அப்போ ஏன் நம்ம இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு பக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் வந்து பண்ணும்போது இந்த ஏர்லி மார்னிங், அது ஆன்லைனில் பண்ணாலும் சரி, நம்ம ஆஃப்லைனில் பண்ணாலும் நம்ம இது தான் சொல்கிறோம். ஏர்லி மார்னிங். இப்போ யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈவினிங்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு வந்து மார்னிங் கிளாஸ் எடுப்போம். அப்போ சில பேருக்கு அது கன்வீனியன்ட்டுக்காக கிளாஸ் எடுப்போம், அவங்க வந்து கன்வீனியன்ட்டுக்கு ஆன்லைன் ஈவினிங் பண்ணுவாங்க, இல்லைனா மார்னிங் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் இஸ் குட் டைம். அடுத்தது பாருங்கள், 3 வேளை பண்ணலான்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார். அது ஒரு பாடல், அற்புதமான பாட்டு. அஞ்சனம் போன்றுடல் ஐயுறும் அந்தியில் வஞ்சக வாத மறுமத்தியானத்து செஞ்சிரும் பித்தரும் நஞ்சர சொன்னோம் நரைத்திரை நாசமே. இதான் பாட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பு வந்து தூங்கும்போது பாடி வந்து ஹீட்டாக இருந்தால் தூக்கம் வரும். நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம பாடி வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு இருக்கும். மார்னிங் எழுந்தோடனே அந்த சூடு குறையாது. அதனால் ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே குளிச்சிடணும், பல்லு தேய்ச்சோடனே குளிச்சிடணும் அப்படிங்கிற மைண்டு தான் இருக்கணும். அது வந்து ஹோம் மேக்கராக இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, மார்னிங் எழுந்தோடனே குளிச்சிடணும். அப்போது அந்த சூடு தணியிறது, பித்தத்தை தடுப்பது. அப்போது யோகா பண்ணும்போது பித்தத்தை கட்டுப்படுத்துது சொல்கிறார் திருமூலர். அஞ்சனம் போன்றுடல் ஐயுறும் அந்தியில் அப்படின்ற போது மறு மத்தியானத்தில் சொல்லும்போது, மத்தியானம் சொல்லும்போது வாத மறு மத்தியானம். வாதம் அப்படின்னு சொன்னால் வாயு, அதாவது நம்முடைய பாடி வந்து விண்டுன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஆகாசம் சொல்கிறோம், இது வந்து ஸ்பேஸு, இது வந்து இந்த சுட்டு விரல்னு சொல்லக்கூடிய இந்த இது வந்து விண்டு. இப்போ இது வந்து என்னென்னா, இது எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா நம்முடைய காற்றோட கனெக்ட் பண்ணுது, இது நெருப்போட கனெக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேரத்தில் அதாவது அந்த காற்று வந்து என்ன பண்ணும், பாடியை வந்து லேசாக்குறதுக்கு நல்லது. அந்த வாதம் வந்து எப்படின்னா மதிய நேரம் தான். அப்போ மதிய நேரத்தில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், யோகா பண்ணலாம். ஓகே.
அதுக்கப்புறம் ஈவினிங் எடுத்துங்க. ஈவினிங் வந்து ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே ம் யோகா பண்ணலாம். கபம் ம் ரொம்ப இப்போ எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு இருக்குது, ரொம்ப அடிக்கடி வந்து சளி பிடிச்சிட்ருக்கு, அவங்களுக்காக வந்து ஈவினிங் பண்ணும்போது உடனே அந்த பயிற்சி முறை மூலமாக கட்டுப்படுத்திடலாம். அப்போ 3 வேளை பண்ணலான்னு திருமந்திரம் சொல்லுது. ஏர்லி மார்னிங் பண்ணால் என்ன பயன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது, மதியம் பண்ணால் வாதத்தை கண்ட்ரோல் பண்ணுது, ஈவினிங் பண்ணால் கபத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது 3 வேளை ஒருத்தர் யோகா பண்ணலாம். அவங்க வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி பண்ணலாம். ஓகே. பிஃபோர் ஃபுட்டு. ம் ஆஃப்டர் ஃபுட்டு பண்ணணும்னு நினச்சா 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணணும். ம் ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ அவங்க பிகினர்ஸாக இருக்காங்க, ஆனால் வந்து யோகா பண்ணணும், இப்போ நியூ இயர் ரெசல்யூஷனில் வந்து யோகா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணாலே போதும் அப்படின்னா என்ன சார்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறது வந்து சன் செலுட்டேஷன். ம் அது ஒரு 12 ரவுண்ட்ஸு, 12 ஸ்டெப்ஸு. 12 ரவுண்ட்ஸ் எடுத்தோடனே பண்ண முடியாது. ஒரு 5 செட்டு, ம் 12 ஸ்டெப்ஸ், 12 சுற்றுகள் பண்ணுறாங்க, அதுன்னா முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா அந்த 12 ஸ்டெப்ஸை வந்து 5 ரவுண்டு பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆசனால சப்போர்ட் த வாலில் பாம் ட்ரீ போஸ் பண்ணலாம். இது வந்து கான்ஃபிடென்ட்டாக டெவலப் பண்ணுது. ஏன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம மைண்ட் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஓகே. அதுக்காக பண்ணுறது பாம் ட்ரீ போஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். சிங்கிள் லெக் பேலன்ஸ், சப்போர்ட் த வால். அது ஒரு 3 செட், எல்லாமே 3 செட் பண்ணால் நல்லது. அது ஒரு ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் லெக் அட்ஜஸ்டன் தை மசில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது, ரைஸ் வேர் ஹேண்ட்ஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே. இது வந்து பாம் ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆசனம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுற அடுத்த ஆசனம் பார்த்தீங்கன்னா ட்ரைகோண ஆசனம், திரிகோணாதனம். லெக்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், ரைட் ஃபீட் இஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பக்கமாக பெண்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டை பார்க்குறோம். ரைட் சைட் பெண்ட் ஆகிடும், லேட்ரல் பெண்டிங் பேர் அது, ட்ரைகோணாசனம். அது மாதிரி ஆல்டர்னேட்டாக லெஃப்ட்டு டவுன் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டை ஃபோக்கஸ் பண்ணுறது, சின்முத்திரையில் லிட்டில் ஃபிங்கரை பார்க்குறது. இது பேர் ட்ரைகோணாசனம். அது 2வது ஆசனம். இது பண்ண பிறகு அடுத்த லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஆசனம். அதுக்கு பேர் வந்து பரிவர்த ட்ரைகோணாசனம், 3வது ஆசனம். கிராஸ், அதாவது ரைட் ஹேண்ட் டச் தி லெஃப்ட் ஆங்கிள், லெஃப்ட் ஹேண்ட் டச் தி ரைட் ஆங்கிள், கிராஸாக வந்து பெண்ட் பண்ணுறது. இதுவும் பெண்டிங் தான், அதுவும் லேட்ரல் பெண்டிங் தான். இது வந்து கிராஸ் பண்ணுறது, ட்விஸ்டிங் த அவர் பாடி. இது வந்து தேர்டு பாம் ட்ரீ போஸ், செகண்ட் வந்து ட்ரைகோணாசனா, தேர்டு வந்து பரிவர்த ட்ரைகோணாசனா. பண்ணிட்டோமா? 4th ஒன் எல்லாமே சிம்பிள் தான் ஸ்டாண்டிங்கில், பார்சவ கோணாசனா. இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் லெக்கை நீ பெண்ட் பண்ணுறது, நல்லாவே பெண்ட் பண்ணிவிட்டு நம்முடைய இப்போ ரைட் சைடில் பெண்ட் ஆகிறோம், ரைட் ஹேண்ட் ரைட் ஃபீட் தான் பெண்ட் ஆகிறோம், லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்முடைய இயருக்கு மேலே அப்படி கொண்டு வந்து டவுன் பண்ணுறது. ஓகே. இது வந்து பார்சவ கோணாசனம். அதே மாதிரி ஆப்போசிட். இது எத்தனாவது ஆசனங்கள் வருது? 4 வந்துருச்சு. அடுத்து 5வது நம்ம சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்லே, எல்லாமே ஸ்டாண்டிங் தான், ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டிங் ஆசனம். எப்படின்னு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் லெக்கை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்முடைய பரதநாட்டியத்தில் நம்ம ஒரு உட்காருவாங்க, சிட்டிங் போஸ், ஆஃப் சிட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் நீ பெண்ட் பண்ணி ஜாயின் ஆயிப்போம். இது பண்ணால் ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் டஃப் கிடையாது. இது மாதிரி பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா லூசனிங் ஆகும், அப்புறம் கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தடுத்த. ஓகே சார். அதே மாதிரி இப்போது டயபெட்டிஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, அண்ட் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கூட யோகா இருக்கும். ஸோ அந்த டயபெட்டிஸ்க்கும் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு மைண்டை ஒரு ரீடிங்க்கு கொண்டு வரதுக்கு யோகாஸ் இருக்கா சார்? நிச்சயமாக. டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் முத்திரைகள் இருக்குது, ஆசனங்கள் இருக்குது, மெடிடேஷன் இருக்குது. டயபெட்டிஸ் வந்து இன்றைக்கி ஒரு 2020 கணக்குப்படி 1 கோடி மக்களுக்கு இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லப்படுது. 2030 அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 கோடி மக்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது வந்து இன்னும் சில பேர் டெஸ்ட் எடுக்கிறது இல்லை, டயபெட்டிஸ் இருக்கான்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டயபெட்டிஸோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மதுமேகம்னு சொல்கிறாங்க. இந்த இதுக்கான காரணம் வந்து மதுமேகம். இது ராஜாக்களுக்கு தான் வந்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லாருமே ராஜாக்கள்,
எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்ன்ற மாதிரி எல்லாருமே நம்ம வந்து சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கோம். நம்ம ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது இல்லை, நோ நீடுன்னு நினச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒல்லியாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பாடி வந்து நீட் இருந்துன்னா நிச்சயமாக பண்ணணும். விவசாயிகளாக இருக்காங்க, அவங்க வந்து கீழே குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்கிறாங்க. நாற்று நடுறது, களை பறித்தல், இப்போ அது கூட எந்திரம் வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும். ஏன்னா ஃபார்வர்ட் பெண்டிங் மட்டும்தானே பண்ணுறாங்க. அப்போது மற்ற பயிற்சிகள்லாம் இல்லை. அப்போ அவங்களும் உடற்பயிற்சி பண்ணணும். நாட் எனஃப் ஃபார் தட் பர்டிகுலர் ஆசனா. அதுவும் ஆசனா தான், ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறாங்க. அந்த விவசாயிகளுக்கும் வரலாம். அப்புறம் இந்த கைத்தறி அந்த நெசவாளிகள் வெறும் கால் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுறாங்க, உடம்பு அப்பர் பாடி அப்படி தான் இருக்குது. அப்போது அவங்களுக்கும் வருது. அப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது எந்த வேலை பண்ணுறவங்களுக்கும் தேவை. இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் முன்னே உட்காந்துட்ருக்கோம், வெறும் பேசுகிறோம், இல்லை இது மட்டும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோமே, அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நிலையில் எல்லா துறை சார்ந்தவர்களுக்குமே இந்த டயபெட்டிஸ் வருது. அதனால் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கொழுப்புக்கள் நம்முடைய அதாவது நம்ம ரத்தத்தில் வந்து அதிகமான சர்க்கரை அளவு அதிகமாகிறதுனால நம்முடைய பாடியில் பக்க விளைவுகளும் ஏற்படுது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யோகாசனம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுலேயே வந்து டைப் 1 டைப் 2 அப்புறம் ஜோர்னல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்ப காலங்களில் தாய்மார்களுக்கு வருது டயபெட்டிஸ் வருது. ஓகே. இப்போ இந்த வகையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த வகைகளில் வரும்போது என்னத்தினால வருதுன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஆசனங்கள் பண்ணுறோம். அதில் முக்கியமாக நம்ம வந்து டயபெட்டிஸ்க்கான ஆசனங்கள்னா உதர்கர்ஷாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. படுத்துட்டு பண்ணுறது ரொம்ப எளிமையான பயிற்சி தான். ஒரு காலை வந்து, அதாவது எக்ஸாம்பிள் வந்து வலது காலை வந்து இடது கால் முட்டி மேலே வச்சுட்டு இடது கையால் புஷ் பண்ணிகிட்டே வரும், வலது பக்கம் திரும்பி படுத்துகிட்டே பண்ணுறோம். அது அப்படியே வயசு வருஷம் மாற்றி பண்ணுறோம். இது பேர் வந்து உதர்கர்ஷாசனம், ஒரு ஆசனம் இருக்குது. இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. பாடி வந்து ட்விஸ்டிங் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த ஆசனம் பார்த்திங்கன்னா உதர்கர்ஷாசனம் இன்னொரு வேரியேஷன். 2 காலையும் மடிச்சுட்டு ஒரு பக்கமாக பெண்ட் பண்ணுறது, படுத்துகிட்டே தான். ரொம்ப சிம்பிள் ஆசனம். அப்பர் பாடியை மட்டும் ஆப்போசிட்டாக டேர்ன் பண்ணுறது, அது உதர்கர்ஷாசனா வேரியேஷன். இது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா வஜ்ராசனா. உட்கார முடியுமான்னு சில பேருக்கு ஓட முடியாது. வஜ்ராசனான்னு ஒரு போஸ் இருக்குது. அது முடியாதவங்க பில்லோ வச்சுட்டு உட்காரலாம். உட்காந்துட்டு கையை வந்து இப்படி வச்சிடணும். இது பேர் வந்து தம் ஃபிகர் இன்சர்ட் பண்ணி ரிமைனிங் ஃபிகர், ஆதி முத்திரைன்னு பேர். கைகளை வந்து அடி வயிற்றில் வச்சுட்டு பென் ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே. இந்த பயிற்சி பேர் வஜ்ராசனத்தில் யோக முத்ராசனம். பண்ணுறதுனாலையும் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகுது. இதெல்லாமே முக்கியமான ஆசனங்கள். முடியாதவங்க சம்மணம் போட்டு உட்காந்து கூட பெண்ட் பண்ணலாம். இவையெல்லாம் ஆசனங்கள், நம்ம டயபெட்டிஸ்க்கான முக்கியமான ஆசனங்கள் நம்ம சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிட்டு குருக்கிட்ட ஆலோசனைப்படி பண்ணணும். சார், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து ஸ்கூல் போகிறவங்கலேருந்து காலேஜ்லேருந்து ஒர்க் போகிறவங்கலேருந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு கூட அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு யோகா போதும். இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகிறது விசிபிளாக தெரியும் அப்படின்னா எந்த யோகா சொல்லுவீங்க சார்? ஓகே, நல்ல விஷயம். அதாவது இன்றைக்கி தேவையான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் தான். ஹோம் மேக்கராக இருக்காங்க. இன்றைக்கி குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு 2 வயசுலேருந்து 15 வயசு பெரிய குழந்தையாக இருந்தால் கூட சரி, அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. எல்லா லெவல்லையுமே இது இருக்குது. அதுக்கு வந்து ஒரே ஆசனம் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிகினஸ், ஏன்னா எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்றதுனால இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ஆதனம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆசனம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து சவாசனம் ஃபஸ்ட்டு. அதான் ஏன்னா சவாசனம்னா படுத்துறது தான், அவ்வளோதான். லை டவுன் பண்ணிவிட்டு நம்ம பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது எல்லாருமே பண்ணலாம். அதுக்கு தனியாக என்ன பயிற்சினா ஒரு பயிற்சியும் தேவையில்லை. படுக்கிறதுல என்ன தூங்கக்கூடாது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக படுத்துட்டு நம்முடைய உறுப்புகளை கவனித்தல், ஆர்கன்ஸ், ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ், டோஸ், நம்ம டோஸை நம்ம கவனிக்கிறது, நம்முடைய ஃபீட்டை கவனிக்கிறது, நம்ம என்ன ட்ரெஸ் கோட் போட்டு படுத்துட்டு இருக்கோம், என்ன மேட் கலர், எந்த என்வரன்மெண்ட்டில் படுத்துட்டு இருக்கோம், இமேஜினேஷன் பண்ணுறது
எல்லாமே பார்த்துட்டு தான் தூங்குறோம், கண்ணை மூடிக்கிறோம், தூங்கலை கண்ணை மூடுறோம். இது பேர் மைண்ட் ஹீலிங் டெக்னிக். இது ஒரே ஆசனம். ஓகே. இதை தூங்குறது இல்லை. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது வந்து எண்ட் ஆஃப் த செஷனாக இது கொடுப்பாங்க, எண்ட் ஆஃப் த செஷனாக சாந்தி ஆசனான்னு கொடுப்பாங்க. ஆனால் அதை முதல்ல பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். பிகினஸ் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது 100%. எஸ். ஆனால் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஆகும் அது முடிக்க. ஓகே. ஒரே போஸ்ட்ல கண்ணை மூடிட்டு தூங்காம படுத்திருக்கணும் 15 நிமிஷத்துக்கு. 15 நிமிஷத்துக்கு ஒரு உறுப்பையும் நம்ம ரீகால் பண்ணணும். எல்லா உறுப்புகளையும் ரீகால் பண்ணிட்டு விஷ் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கு, நமக்கு பிடிச்ச கடவுளுக்கு தேங்க் பண்ணணும். இப்படி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு சொல்லிடணும். எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு உறுப்பாக சொல்ல முடியும். அப்புறம் இன்டர்னல் ஆர்கன், நம்முடைய ஹார்ட்டு, லங்கு, யூரினரி சிஸ்டம், ஓகே, நம்முடைய ஆர்கன்ஸில் நம்ம வந்து ஹார்மோன்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு. தைராக்சின் நல்லா இருக்கு, தைமஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் நல்லா இருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நல்லா சுரக்குது, ஜீரணமாகுது. இப்படி நம்ம பாசிட்டிவாக நம்ம பேசணும். முதல்ல ஆர்கனை வந்து அப்சர்வேஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம். செகண்ட் வந்து இன்டர்னல் ஆர்கனை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து விஷ் பண்ணுறோம். ஒருவேளை நமக்கு பிரச்சனை இருக்கே, நீங்கள் வந்து எப்படி வந்து நல்லா இருக்குன்னு சொல்வீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆமாம் சார். அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக மைண்டுக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஆர்கனுக்கும் இஸ் எ ஆக்டிவ்னஸ் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டா மைண்டை அந்த க்யூர் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு பேர் என்ன? யோக நித்ரா. நோட் பண்ணிக்கணும். இது பேர் என்ன? யோக நித்ரா. யோக நித்ராவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்கனை ரிலாக்ஸ் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப் இன்டர்னல் ஆர்கனை விஷ் பண்ணுறது. தேர்டு ஸ்டெப் தான் லை டவுன் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணுறது. இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குரு முன்னாடி கற்றுக்கிட்டா இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுது, டெஃபினட்டாக ரிலீவ் பண்ணுது. இப்போ லேட்டஸ்ட் ஒரு ரிசர்ச் அப்படின்னா திபேத் மெடிடேஷன், ஒரு மெடிடேஷன் இருக்குது. திபேத் மெடிடேஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது உலகம் முழுக்க இருக்குது, எல்லாம் நீங்கள் இணைய வழி மூலமாக பார்க்கலாம் நிறைய விஷயம். பெல் சவுண்ட், ஒரு சின்ன ஒரு போல் வச்சுப்பாங்க, அது வச்சு டக் அப்படி சவுண்டு விடுவாங்க, ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்ட் ஹீலிங். அது பேர் என்ன? சவுண்ட் ஹீலிங். ஆனால் பெல் மெடிடேஷன் இன்னொரு பேர் அதுக்கு. இந்த சவுண்டு ஹீலிங் மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஒரு பெல் வந்து 1 minute வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒரு பெல் வந்து 30 seconds, ஒரு பெல் வந்து 20 seconds, ஒரு பெல் வந்து 5 seconds அப்படின்னு டிஃபர் ஆகும். அது வந்து மேனுஃபேக்சரே பண்ணுறாங்க அந்த பெல்லு எப்படி வருதுன்றது. இது வெங்கலத்தில் கிடைக்கிது நிறைய. இதுவும் குருமுறைகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாமே வந்து நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு ஒன்று ஆசனங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடு. இதுக்கு ரொம்ப நம்ம நிறைய ஆசனங்கள் பண்ண வேண்டாம். ஒன்று வந்து யோக நித்ரா ப்ராக்டிஸ், ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடிய பெல் மெடிடேஷன், சவுண்ட் ஹீலிங் அப்படின்ற டாபிக். அது பேர் மைண்ட் ஹீலிங். யோக நித்ரா வந்து மைண்ட் ஹீலிங், இது வந்து சவுண்ட் ஹீலிங். நம்ம மைண்டையே ஹீல் பண்ணுறோம். பெல் சவுண்டு மூலமாக மைண்டை ஹீல் பண்ணுறோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே நேம். இதுதான் ப்ராக்டிஸ் வந்து டிஃப்ரென்ஸ். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறோம். இது மூலமாக டெஃபினட்டாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். சார், யோகா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி சொல்லியிருக்கீங்க. எங்களோட அரங்கத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய ஹெல்த் குரு சேனலுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.